அன்பிற்கினியவர்களே, இன்றைய அலசல் அரங்கம் நிகழ்விலே மரியாதைக்குரிய திரு யூஜி கிருஷ்ணமூர்த்தி அவர்களின் கருத்து பொக்கிஷங்களை நாம் கொஞ்சம் நம்மளுடைய நடைமுறை ஆய்வோடு கலந்து உணரலாம் என்று நினைக்கின்றேன். யூஜி கிருஷ்ணமூர்த்தி அவர்கள் இந்தியாவில்தான் தோன்றியிருக்கிறார் என்று சொன்னால் பலருக்கு தெரிந்திருந்தாலும் கூட அவருடைய கருத்துக்களை முழுவதுமாக நம்மில் பலர் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை என்று கூறுகிறார்கள். ஏன் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை என்று அவர்களிடம் நாம் கேட்டோமானால் அவர்கள் நமக்கு சொல்லக்கூடிய பதில் என்னவென்றால், ஜே கிருஷ்ணமூர்த்தி, யூஜி கிருஷ்ணமூர்த்தி போன்றவர்கள் வாழ்க்கைக்கு ஒத்துவராத சில விஷயங்களை பேசுவது மாதிரி இவர்கள் முடிவெடுத்து விடுகிறார்கள். ஆனால் ஒன்றை மட்டும் யூஜிகேயை பற்றி மறந்து விடுகிறார்கள். நமது இந்தியாவிலே, ஆந்திர மாநிலத்திலே ஒரு பிராமண குடும்பத்திலே பிறந்தவர். பிறகு இந்தியாவை விட்டு வெளியே சென்று பல்வேறு மேலை நாடுகளில் இருந்து கொண்டு மேலை நாடுகளில் இருக்கக்கூடிய பல்வேறு தொலைக்காட்சிகளில் அவர் பேசும்போது அவர் சொல்லக்கூடிய ஒரு மகா வாக்கியம் என்று சொன்னால், நத்திங் கேன் இன்ஃப்ளூயன்ஸ் மீ என்று கடைசியாக அவருடைய இறுதிக்கட்ட வாழ்க்கை வரை அதை சொல்லி வருகிறார். அவர் பல இடங்களிலே தன்னை அப்படியே தோலுறுத்தி காட்டிவிடுகிறார். தியாசோபிக்கல் சொசைட்டியில் அவருடைய தொடர்பு, ஜேகேவுடன் இருந்த தொடர்பு, அதற்கு பிறகு ஸ்ரீ ரமண மகரிஷியை கூட அவர் கண்டறிந்த ஒரு நிகழ்வு, அவர் ஒரு பிராமண இனத்தைச் சேர்ந்தவராக இருப்பதால் வேதாந்தத்தில் இருப்பது, பல்வேறு சூட்சுமமான புராணங்களில் இருப்பது எல்லாவற்றையும் முழுவதுமாக படித்துவிட்டு அதை உணர துடித்துவிட்டு அது உணரவே முடியவில்லை என்று விட்டு சென்றவர் யூஜி கிருஷ்ணமூர்த்தி. உணர முடியாமல் அதற்கு பிறகு தனக்குள் ஏற்பட்ட மாற்றங்களை, தன்னுடைய மனதில் உள் ஆழத்தில் ஏற்பட்ட மாற்றங்களை மக்களுக்கு தெளிவுபடுத்துகிறார். ஒவ்வொரு விஷயத்தையும் அவர் சொல்லும்போது அது மகேஷ் பட் அவருடைய மிகப்பெரிய துணைவராக கடைசி வரை இருந்தவர். அவர் ஒரு இடத்துல முதல் ஒரு ஞானம் அடைதல் என்ற புதிர் என்ற ஒரு நூலிலே முன்னுரையாக எழுதும்போது யூஜி சொல்லுவதாக மகேஷ் பட் கூறியிருக்கிறார், என்னிடமிருந்து எதுவுமே பெற நீங்கள் விரும்பவில்லையா யூஜி என்று கேட்டதற்கு அவர் கூறியது ஒரே ஒரு விஷயம், நான் செத்துப்போன பிறகு உனக்கு உள்ளேயும் வெளியேயும் என்னுடைய சுவடே இருக்கக்கூடாது. இப்படி தன்னைத்தானே அழித்து கொள்ளும் தன்மை என் உடலையும் மனத்தையும் உலுக்கிவிட்டது என்று மகேஷ் பட் கூறுகிறார். பிறந்த மனிதன் ஒவ்வொருவனுமே தன்னுடைய வாழ்க்கையில் நடக்கக்கூடிய பல்வேறு விஷயங்கள், அனுபவங்கள் ஆகியவற்றை பதிவு செய்துவிட்டு அந்த பதிவுகளை யாராவது கேட்பார்களா அல்லது புரிவார்களா அல்லது உணர்வார்களா அல்லது செயல்படுத்துவார்களா என்று இருப்பது நடைமுறை நிகழ்வு. இதில் வித்தியாசப்படுவதற்கோ விதிவிலக்காக இருப்பதற்கோ யாரும் இல்லை. ஆனால் யூஜிகே அவர்கள் கூறுகிறார்கள், பாருங்கள், என்னுடைய விஷயங்கள் உனக்கு தெரிந்தோ தெரியாமலோ உள்ளே வெளியே இருந்துவிடக்கூடாது என்று கூறுகிறார். என்று சொல்லும்போது இவர் அப்படியே தன்னுடைய உடலே மனமும் உலுக்கிவிட்டது என்று மகேஷ் பட் கூறுகிறார்.
அதாவது யூஜிகே பேசக்கூடிய ஒவ்வொரு விஷயமும் நமக்கு எங்கேயோ கொண்டு போய் அப்படியே தள்ளும். அதை மகேஷ் பட்டி இன்னொரு தடவை சொல்கிறாரு. அவருடைய ஒவ்வொரு பேச்சும் நம்மளை இன்ஃபெக்ட் பண்ணும். அப்படியே நம்மளை ஊசி மாதிரி பஞ்சு மாதிரி அப்படியே முத்திரை பதிக்கும் என்று கூறுகிறார். அப்படின்னா என்ன யூஜிகே சொன்னார் என்று நாம் கலந்து அலச வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம். என்னதான் அவர் சொல்லியிருப்பார், என்னதான் சொல்ல முயற்சி பண்ணியிருப்பார் அப்படின்னு பார்க்கும்போது, இன்றைக்கு இணையதளங்களிலே யூஜிகேயை பற்றி மிகப்பெரிய விஷயங்கள் எல்லாம் இருக்கின்றன. அவருடைய ஸ்பீச் எல்லாம் இருக்கின்றன. ஒரு விஷயத்தை சொல்லுகிறார் பாருங்கள். இன்றைக்கு நாம் அமைதி 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 என்று அலைந்து கொண்டிருக்கிறோம். ஆனால் யூஜிகே அவர்கள் கூறும்போது என்ன கூறியிருக்கிறார் பாருங்கள். உங்களுக்குள் எப்போதும் இருக்கும் அற்புத அமைதியை உங்களால் புரிந்து கொள்ளவே முடியாது. அதுதான் உங்கள் இயல்பான நிலையை அதுதான் உங்களுடைய இயல்பான நிலை. அமைதியை உண்டாக்க நீங்கள் முயல்வதுதான் தொந்தரவுகளை உண்டாக்குகிறது. நீங்கள் அமைதியை பற்றி பேசலாம், மனதில் ஒரு நிலையை உருவாக்கி உங்களுக்கு நீங்களே அமைதியாக இருப்பதாக சொல்லிக் கொள்ளலாம். ஆனால் அது அமைதி அல்ல. ரொம்ப முக்கியமான விஷயம். இந்த இடத்தில் இப்போது மேலை நாடுகளில் யூஜிக்கு நேர்முகம் காணக்கூடிய தொலைக்காட்சி நண்பர்களெல்லாம் அவரிடம் கேட்பது, நீங்கள் இந்தியாவில் இருக்கக்கூடிய அத்தனை ட்ரெடிஷனல் கலாச்சாரங்கள், மக்களுடைய நம்பிக்கைகள், இதுவரை பல ஆயிரம் ஆண்டுகளாக இந்தியாவிலே காத்து வைக்கப்பட்டிருக்கின்ற கட்டுக்கோப்போடு இருக்கின்ற ஆன்மீகம், கடவுள் எல்லாவற்றையும் உடைக்கிறீர்களே என்று கூறும்போது அவர் கூறுவது, நான் உடைக்கவில்லை, என்னுள் எழுகின்ற ஒன்றை, நான் உணர்கின்ற ஒன்றை உங்களுக்கு பதிவு செய்கிறேன். அல்லது பதிவு கேட்டாலும் சரி, கேட்காவிட்டாலும் சரி. இப்பொழுது யூஜிகேவை சிந்திக்க வேண்டியது இருக்கிறது. அவர் இப்படி சொல்லுகிறாரே, எப்படி? அமைதியை நீங்கள் உள்ளே உருவாக்கி கொள்ள முடியாது. நீங்களே அமைதியாக இருப்பதாக சொல்லிக் கொள்ளலாம். நீங்கள் அமைதியை உண்டாக்க நீங்கள் முயல்வதுதான் தொந்தரவாக உருவாகிறது. உங்களுக்குள் எப்போது இருக்கும் அற்புத அமைதியை உங்களால் புரிந்து கொள்ளவே முடியாது. இந்த இடத்துல பாருங்க, நான் அமைதியாக இருக்கிறேன், தியானம் செய்தேன், எனக்கு அமைதி வந்து விட்டது, என்னுடைய மூளையிலே அமைதியான அதிர்வலைகள் இருக்கின்றன என்றெல்லாம் அத்தனையுமே சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். இதனுடைய முழுவதுமான கான்ட்ரவர்ஷியல் ஃபேக்ட் தான் யூஜிகே சொல்வது. இதை நாமெல்லாம் உணர்ந்திருக்கிறோமா, அல்லது உணர முயற்சி செய்து கொண்டிருக்கிறோமா, அல்லது உண்மையா என்பதை ஆராய்ச்சி செய்து கொண்டிருக்கிறோமா என்பதெல்லாம் இன்னொரு விஷயம். ஆனால் இதை நானும் கூட இன்டர்பிரட் பண்ணவில்லை. ரொம்ப முக்கியமான விஷயம். யூஜிகே அடிக்கடி சொல்லி இருக்கிறார், யூ ஆர் நாட் லிசனிங், யூ ஆர் இன்டர்பிரட்டிங் வாட் ஐ ஆம் சேயிங் என்று கூறுவார்.